ஹலோ காய்ஸ், பெங்களூர் போகலாமா? எதுக்காக பெங்களூர் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எங்களோட பெரியம்மா வீட்டுக்கு போகிறோம். ரொம்ப வருஷம் ஆச்சு பெங்களூர் போய். ஸோ ஓகே, லீவ் இருக்குது, நடுவில் அம்மாவுக்கும் லீவ் கிடைச்சதுனால பெங்களூர் போகலான்னு பிளான் பண்ணிட்டோம். எங்கள் வீட்டிலேருந்து நாங்கள் ஒரு 7:00 போல் கிளம்பி ஒரு 7:30 போல் இன்னொரு பஸ் பிடிக்கிறதுக்காக வந்துட்டோம். ஆனால் அங்கேருந்து நாங்கள் எங்கள் ஊருக்கு போகிற பஸ் பிடிக்கவே எங்களுக்கு 9:30 ஆயிடுச்சு. ஏன்னா நடுவில் அவ்வளோ டிராஃபிக். அதெல்லாம் தாண்டி போகவே பஸ் ஸ்டாண்டுக்கே நாங்கள் 9:00 தான் போனோம் கோயம்பேடுக்கு. அங்கேருந்து போய் பஸ் பிடிச்சி போனோம். ஸோ போகிறப்பவே டயர்டாகிடுச்சின்னு ஒரு காஃபியை குடிச்சிட்டு போய் நாங்கள் ஏற வேண்டிய பஸ்ஸை ஏறிட்டோம். அதுவும் கரெக்டாக சொன்ன மாதிரி 9:30க்கு எடுத்துட்டாங்க. ஸோ ஒரு விஷயம் சொல்லட்டா, 7 பேருக்கு சென்னையிலேருந்து பெங்களூருக்கு பஸ் வந்துச்சு. அதுதான் ஃபன்னே. வெறும் 7 பேர் தான் இருந்தோம். நாங்கள் 7 பேருக்காக ஒரு பஸ்ஸு பெங்களூருக்கு. அதுக்கப்புறம் ஸ்நாக்ஸ்லாம் வாங்கிட்டு கிளம்பிட்டேன். இவன் தான் என் கூட பிறந்தவன். எதுக்கு பிறந்தானே தெரியாது. அப்புறம் ஒரு வழியாக பஸ் கிளம்பிடுச்சு. எனக்கு மார்னிங் ட்ராவலரோட விட நைட் ட்ராவல் ரொம்பவே பிடிக்கும். நீங்கள் மார்னிங் ட்ராவலரா நைட் ட்ராவலரான்னு சொல்லுங்கள். நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. நடுவில் ஒரு இடத்துல நின்றுடுச்சு. பார்த்தா அது வந்து ஒன் வே ரோடு. ஸோ ரொம்ப நேரம் நின்று ஒரு 1:30 போல் இன்னொரு ஸ்டாப்பில் ஸ்டாப் கொடுத்துட்டாங்க சீக்கிரமாகவே. ஸோ அங்கே கொஞ்ச நேரம் நின்று வீடியோ எடுத்து ஜூஸ் எல்லாம் வாங்கி குடிச்சிட்டு தெம்பாக உட்காந்துருந்தேன். அதுக்கப்புறம் பஸ்ஸில் எல்லாருமே தூங்கிட்டாங்க. நான் மட்டும் தான் முழிச்சிட்டு வந்தேன். ஏன்னா பஸ் டிரைவர் வந்து பாட்டெல்லாம் நல்லா போட்டுட்டு இருந்தாரா. ஸோ அதை கேட்டுக்கிட்டு கொஞ்சம் நேரம் வீடியோலாம் எடுத்துக்கிட்டு வந்தேன். அதுக்கப்புறம் மறுபடியும் இன்னொரு இடத்துல போய் ஸ்டாப் கொடுத்துட்டாங்க. ஒரு 2:00 போல் இருக்கும். அங்கே கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து இன்னொரு பஸ் பிடிக்க வேண்டியது. ஒசூர்லேருந்து பஸ் மாற வேண்டியது. அங்கேருந்து பஸ் மாட்டோம். இப்போ என்ன தெரியுமா காமெடி ஆச்சு, 3 பேர் தான் அந்த பஸ்ஸில். அப்புறமா டிரைவர், கண்டக்டர். எங்களுக்காக அந்த பஸ் வந்து சில்போர்டு வரைக்கும் வந்துச்சு. அதுக்கப்புறம் அங்கேருந்து எங்கள் பெரியம்மா வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னால் ஒரு காஃபி குடிச்சிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சில்க் போர்டில் இறங்கி ஒரு காஃபி குடிச்சிட்டு எங்கள் பெரியம்மா வீட்டுக்கு வந்துட்டோம். அங்கே வந்தால் வியூ சூப்பராக இருந்துச்சு. எந்த சைடு திரும்பினாலும் அந்த க்ரீனிஷ் கலர் இருந்துச்சு. ஃப்ளவர்லாம் அழகாக இருந்துச்சு. ஓகே, கொஞ்சம் குட்டி தூக்கத்தை போட்டு ஏஞ்சிட்டு அதுக்கப்புறம் எல்லாத்தையும் வீடியோ எடுக்கலான்னு பார்த்தேன். சன்ரைஸ்லாம் சூப்பராக இருந்துச்சு. அதெல்லாம் கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு எல்லா இடமும் எந்த இடம் திரும்பினாலும் க்ரீனிஷாக தான் இருந்துச்சு. அந்த ஃப்ளவர்ஸ் எல்லாம் எல்லோ, பிங்க் அப்படின்னு மிக்சடாக இருந்துச்சு. இதெல்லாம் கொஞ்ச நேரம் பார்த்துட்டு போய் படுத்துட்டேன். எப்போ படுத்தேனே தெரியாது. 11 மணிக்கு தான் ஏந்திச்சேன். ஏந்திச்சது உங்களுக்கே தெரியும் மூஞ்சி எப்படி இருக்குன்ட்டு. இதுக்கப்புறம் தான் குளிச்சுட்டு வெளியே சுற்ற போகிறேன். எங்கெல்லாம் சுற்றினேன் நெக்ஸ்ட் வீடியோஸில். பாய்.